அந்த உத்திரமேரூர் டு எண்டத்தூர் மெயின் ரோட்லேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க உட்புறமாக அந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க. இது ஒரு ஃபார்ம் லேண்ட். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மாமரங்கள் வந்து ஒரு 1000 மரம் இருக்குதுங்க. மாமரம் வந்து 1000 மரம் இருக்குது. எல்லாமே வந்து காய்ப்பு மரம் தான். ருமானியா, மல்கோவா, அல்போன்சா போன்ற மரங்கள் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப் லைன் எல்லாமே இருக்குதுங்க. ஒரு கிணறு இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 37 ஏக்கருங்க. இந்த 37 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரே கிணறு தான் வந்து சப்ளை பண்ணுதுங்க. இதில் வந்து ஃப்ரீ இபி சர்வீஸ்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 மாமரங்கள் இருக்குது. ஒரு 1000 வந்து தென்னை மரங்கள் இருக்குதுங்க. ஒரு 2000 வந்து தேக்கு மரங்கள் இருக்குது. இது வந்து ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டுங்க. இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுக்கா அருகில் தான் இது அமைஞ்சிருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 37 ஏக்கருங்க. ஒரு சென்ட் நிலை வந்து 50,000ங்க. இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா பென்சிங்லாம் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு கேட்ச் பண்ணி எல்லாமே பவுண்ட்ரி காட்டுற பாருங்கள். இடம் வந்து ஊரை ஒட்டி தான் ஸ்கொயராக இருக்குதுங்க. மொத்தம் 37 ஏக்கருங்க. இந்த 37 ஏக்கரில் அதிகமாக வந்து மாமரங்கள் தான் இருக்குது. அப்படியே வந்து எல்லாமே காய்ப்பு மரம் தாங்க. ஃபுல்லாகவே பவுண்ட்ரி காட்டுற பாருங்கள். இது ஒரு அருமையான சைட்டுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுக்காவில் உத்திரமேரூர் அருகில் இது அமைஞ்சிருக்குது. இது ஒரு அருமையான சைட்டு. உத்திரமேரூர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து 12 கிலோமீட்டர் வருங்க. செங்கல்பட்டு பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் வரும். இது ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டுங்க. இங்கே பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தென்னை மர தோப்பு வருது. தென்னை மர தோப்பு ஃபுல்லாகவே பவுண்ட்ரி காட்டுற பாருங்கள். இதில் வந்து ஒரு 1000 தென்னை மரம். இதுவும் காய்ப்பு மரம் தாங்க. இதுவும் காய்ப்பு மரம் தான். அப்படியே 3 ஏக்கர் தென்னை மரம், ஒரு 10 ஏக்கர் மாமரம், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. மண் வந்து பியூர் ரெட் சாயிலுங்க. இது ஒரு அருமையான சைட்டு, மிஸ் பண்ணிட்டாதீங்க. மொத்தம் 37 ஏக்கரு. ஒரு சென்ட் விலை 50,000 ரூபாங்க. இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது. இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குதுங்க. இது ஒரு அருமையான சைட்டுங்க. அங்கே பாருங்கள். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தோப்புலாம் வந்து இருக்குது. நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 கிலோமீட்டர் வருங்க. இங்கே பாருங்கள், ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டு. இடம் பாருங்கள், ஃபுல்லாகவே பவுண்ட்ரி காட்டுற பாருங்கள். ஒரு அருமையான சைட்டு. எனக்கு கால் பண்ணுங்கள், இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன். நம்ம வியாபாரம்லாம் வந்து நேர்முக வியாபாரம் தாங்க. இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுக்காவில் இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்குது. இது ஒரு அருமையான சைட்டுங்க. அதிகமாக வந்து மாமரங்கள் தான் இருக்குது. நம்ம செங்கல்பட்டு பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் வருங்க. மதுராந்தகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 கிலோமீட்டர் வரும். மேல்மருவத்தூர் 25 கிலோமீட்டர் வரும். வந்தாவசி ஒரு 25 கிலோமீட்டர் வருங்க. இது ஒரு அருமையான சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வந்து அந்த கிணறுலாம் வந்து காமிக்க போகிறேன். இது பேட்சாக பண்ணியிருக்காங்க. ஒரு 5 ஏக்கர் தென்னந்தோப்பு, 10 ஏக்கர் மாந்தோப்பு, இன்னொரு 10 ஏக்கர் வந்து தேக்கு மரத்தோப்புங்க. ஒரு அருமையான சைட்டு, நல்ல ஒருத்தான சைட்டுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கிணறு தாங்க அந்த 37 ஏக்கருக்கு வந்து சப்ளை பண்ணுதுங்க. தண்ணி பிரச்சனையே கிடையாது. மேலே இருக்குது பாருங்கள் தண்ணி. இந்த பைப் வழியாக தான் பைப் லைன் போட்டு எல்லாத்துக்குமே தண்ணி போகுதுங்க. எல்லாத்துக்குமே இந்த பைப் வழியாக தான் தண்ணி போகுது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே காட்டுற பாருங்க ஏரியா. எல்லாமே ஒரு காய்ப்பு மரம் தான். நல்ல ஒரு அருமையான தோப்புங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து அதில் வேலை செய்கிறவங்க வந்து தங்கிறதுக்கு கொட்டா போட்டிருக்காங்க. அதனால் இந்த 37 ஏக்கரில் வந்து மாமரம், தென்னை மரம், தேக்கு மரம், செம்மரம் எல்லாமே இருக்குதுங்க. ஒரு அருமையான ஒரு ஃபார்ம் லேண்டு. எனக்கு கால் பண்ணுங்கள், இடம் கூட்டும் போய் காமிக்கிறேன். ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே வந்து மரங்கள் தாங்க இருக்குது. உங்களுக்கு பாருங்கள், ஒரு அருமையான சைட்டு இது. எல்லாத்துலேயும் பைப் லைன் போட்டுக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஒரு 10 ஏக்கர் திருப்பி வந்து மாமரம் போட்டிருக்காங்க. அதுவும் அந்த ஃபீல்டும் போய் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து வாத்து வளர்க்குறாங்க. இது இங்கே பாருங்கள். உங்கள் ஃபுல்லாகவே வந்து அந்த 37மே வந்து உங்களுக்கு நான் பவுண்ட்ரி ஃபுல்லாகவே காட்டுறேங்க. எனக்கு கால் பண்ணுங்கள், இடம் கூட்டும் போய் காமிக்கிறேங்க. இது ஒரு இதுக்கு வந்து ஓனர் வந்து பார்த்திங்கன்னா 3 ஓனருங்க. இதுக்கு வந்து ஓனர் வந்து 3 ஓனர். அதனால் வந்து டாக்குமெண்ட்லாம் வந்து கிளியரன்ஸாக இருக்குதுங்க. அதனால் டாக்குமெண்ட் வந்து கிளியரன்ஸ் ஆகுது. டாக்குமெண்ட்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. அதனால் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள், இடம் போய் கூட்டும் போய் காமிக்கிறேன். இடம் பிடிச்சிருந்தா
நம்ம ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஆப்போசிட்டில் இது ஒரு 10 ஏக்கர் மாந்தோப்புங்க. அந்த 37 ஏக்கரில் இதுவும் அடங்கும். இது இங்கே பாருங்கள், இந்த காலி இடம்லாம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, கேழ்வரகு, கம்பு போன்ற எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது ட்ரை லேண்டாக விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற பாருங்க. 37 ஏக்கருங்க. இது ஒரு சென்டி நிலை 50,000. இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்காவில் தான் இது அமைஞ்சிருக்குது. எனக்கு கால் பண்ணுங்கள், இடம் கூட்டம் போய் காமிக்கிறேன். இடம் பிடிச்சிருந்தா ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.